ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சார் ப்ளீஸ் என்னை விடுங்க, யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க என்று மீரா கேட்க, ஆதி சிரிப்புக்கும் கோபத்திற்கும் இடைப்பட்ட ஒரு விசித்திரமான குரலில், ஏண்டி யார் பாப்பா, இது ஏன் இடம்? ஏண்டி நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானும் பார்க்குறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்கிற. என்ன ஹைட் அண்ட் சீக் விளாட்றியா? அதுவும் என் கூட? ஆ சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இப்போல்லாம் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது என்று மீரா கூற, ஆதி திடீரென்று மீராவின் கூந்தலை பின்னால் இருந்து பலமாக பற்றி இழுத்தான். அவளது தலை பின்னால் சாய அவளது கழுத்தின் நரம்புகள் புடைத்தன. வலியால் அவளது கண்கள் கலங்கின. என்ன சொன்ன? பயமாக இருக்கா? ஏன், உன்னை தூக்கிட்டு போய் தான் பண்ணிடுவேன் பயமாக இருக்கா? இல்லை, எனக்கு புரியல, உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கடி என்னை பார்த்து பயந்து சாவுற? நல்லா தானடி இருந்த, இப்போ என்னாச்சு உனக்கு திடீர்னு? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அன்றைக்கி நான் கிச்சனில் வச்சு உன்னை தடவும் போதும் உன்னை கிஸ் பண்ணும்போதும் சும்மா தானே இருந்த. அன்றைக்கி காரில் உன்னை கிஸ் பண்ணும்போது நீயும் என்னை திருப்பி கிஸ் பண்ண. ஏண்டி அப்போல்லாம் நல்லா கம்பெனி கொடுத்துட்டு இப்போ என்ன ஏதோ பத்திரியாட்ட நடிக்கிற என்று ஆதி கேட்க, மீரா வழியில் விம்மியபடி, ஆமாம் சார், தப்பு தான், எல்லாம் ஏன் தப்பு தான், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் என்னையே அறியாமல் நான் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரினா? இல்லை, எனக்கு புரியலடி, எப்படி இருக்கு? என்னை பார்த்தா அசிங்கமாக இருக்கா? என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்கா? என்று ஆதியின் முகம் ஒரு மிருகத்தை போல மாறியது. சார் ப்ளீஸ், நான் பண்ணது தப்பு தான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் உங்கள் கண்ணு முன்னாடி கூட நான் வரமாட்டேன். என்னை விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கு. உயிரே போகிற மாதிரி இருக்கா? அதாண்டி எனக்கு வேணும். இது பாரு, உன்னை புரிஞ்சுக்கோ. நீ என்னை விட தள்ளி போகும்போது தான் எனக்கு உன்னை நெருங்கணும்னு தோணுது. இப்போ சொல்கிறேன்டி, என்னை விட்டு விலைக்கு போகணும்னு நினச்ச உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. உன் மேலே பட்ட இந்த ஆதியோட வாசம் உன்னை நிம்மதியாக இருக்க விடாது. சார் ஏன் இப்படி பேசுகிறீங்க? எதுக்காக என்னை போட்டு சாகடிக்கிறீங்க? சாவடிச்சிருவேண்டி. நீ எனக்கு இல்லைன்னா உன்னை சாவடிச்சிருவேன். நான் அன்னைக்கு சொன்னதான், நீ சாகுற வரைக்கும் என் நல்லதாக தான் இருக்கணும். ஒருவேளை நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஓ சாம்பல் கூட என் கைக்குள்ளே தான் இருக்கணும் என்று ஆதி கூற, மீரா அதிர்ச்சியில் உறைந்தாள். ஆனால் சார், எதுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை? நான் என்ன தப்பு பண்ணேன் என்று மீரா கேட்க, ஆதி அவளது கூந்தலை இன்னும் பலமாக இழுத்து அவளது முகத்தை தன் முகத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்தான். அவனது மூச்சுக்காற்று அவளது இதழ்களில் சுட்டெரித்தது. என்ன தப்பு பண்ணியா? நீ பண்ண தப்பு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமையோ என் மனசுக்குள்ளே வந்துட்ட. அதாண்டி நீ பண்ண தப்பு. இப்போ சொல்கிறேன், நீ என்னை விட்டு விலைக்கு போகணும்னு நினச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் கொடுக்குற சந்தோஷமோ கஷ்டமோ அதை நீ தாங்கிதான் ஆகணும் என்று கூறியவன் குனிந்து அவளது கழுத்தின் வளைவுகளில் ஆக்ரோஷமாக ஒரு முத்தத்தை பதித்தான். மீரா வலி மற்றும் ஒரு விதமான இனம் புரியாத உணர்ச்சியில் சிலிர்த்து போனாள். அவன் அவளது கழுத்தில் முரட்டுத்தனமாக முத்தமிட்டு வாசனை பிடித்தான். ஒரு காதலனாக இல்லாமல் ஒரு வேட்டைக்காரன் தன் இரையை சுவைப்பது போல அவனது தீண்டல் இருந்தது. மீரா அவன் மார்பில் கைகளை வைத்து தள்ள முயன்றாள். ஆனால் ஆதி அவளது கைகளை தலைக்கு மேலே தூக்கி தூணோடு சேர்த்து பிடித்து கொண்டான். அவனது கட்டை விரலால் அவளது கீழ் இதழை வருடினான். ஆதி மென்மையான அதே சமயம் மிரட்டலான குரலில், இப்போ கூட ஒன்று இழுத்துட்டு போய் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் அது எனக்கு வேணாம். அதுக்காக
இந்த ஆதியை சாதாரணமாக இட போட்டுறத. நான் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டேன்னா அது எப்படியாச்சும் அடைஞ்சிருவேன். இதுக்கு பேர் லவ் லஸ்ட்டு என்ன இலவா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எனக்கு நீ வேணும் என்று கூறியவன் மீராவின் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அவளை தூணிலிருந்து உதறி தள்ளிவிட்டு இருட்டுக்குள் மறைந்தான். மீரா அப்படியே அங்கே சிலையாக நின்றாள். ஆதியின் அந்த சைக்கோத்தனமான காதல் அவளை உயிரோடு சிதைக்க ஆரம்பித்தது. ஆதியின் அந்த இரண்டு பக்கத்தையும் அவன் காட்டிய முரட்டுத்தனத்தையும் சந்தித்த பிறகு மீராவால் அந்த மாளிகையில் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு சுவரும் அவளை பார்த்து சிரிப்பது போலவும் ஒவ்வொரு நிழலும் ஆதியைப் போலவும் அவளுக்கு தோன்றியது. வேறு வழியின்றி தன்னை இங்கு அழைத்து வந்த விஸ்வாவையே தஞ்சமடைய முடிவு செய்தாள். மறுநாள் காலை விஸ்வா தனது அலுவலக அறையில் கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த போது மீரா மெதுவாக அங்கே சென்றாள். அவள் முகம் வாடிப்போய் கண்கள் தூக்கமில்லாமல் சிவந்திருந்தன. மீராவை பார்த்த விஸ்வா, ஏய் மீரா, ஏன் அங்கே நிற்கிற, உள்ளவா என்று விஸ்வா கூப்பிட மீரா தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள். என்ன மீரா, என்னாச்சு? உன் முகமே சரியில்லை, உடம்பு சரியில்லையா என்று விஸ்வா கேட்க மீரா கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். அவளது நாக்கு தழுத்தழுத்தது. விஸ்வா காட்டிய அந்த அன்புக்கும் மரியாதைக்கும் அவள் சொல்லப்போகும் விஷயம் ஒரு சங்கடத்தை உருவாக்கலாம் என்று அவள் அஞ்சினாள். விஸ்வா சார், ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன மீரா, என்ன சொல்லுங்க. அது சார், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் இங்கேருந்து போகணும் என்று மீரா கூற விஸ்வா அதிர்ச்சியில் கையில் இருந்த பேனாவை கீழே போட்டான். அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. என்ன மீரா, என்ன சொல்கிற? திடீர்னு என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், எனக்கு இங்கே இருக்க வேணாம், நான் இங்கேருந்து போகணும். ஏய் மீரா, இங்கே என்ன பிரச்சனை உனக்கு? சார், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இங்கே இருந்தால் அப்பாவோட ஞாபகம் ரொம்ப அதிகமாக வருது, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதுக்காக தான் என்று மீரா கூற விஸ்வா மீராவை உற்று நோக்கினான். அவனுக்கு புரிந்தது மீரா பொய் சொல்கிறாள் என்று. இங்கே பாரு மீரா, நீ பொய் சொல்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இங்கே உனக்கு என்ன பிரச்சனை? யாராச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. அது சார், அது ஆதி சார். என்ன மீரா, ஆதி என்ன பண்ணா? அவன் கோவத்தில் உன்னை ஏதோ திட்டானா? இங்கே பாரு மீரா, அவன் எப்போவுமே அப்படிதான். அடிக்கடி கோவம் வரும், யாரும் என்னன்னு கூட பார்க்க மாட்டான். கோவத்தில் என்ன பண்ணுறோன்னு அவனுக்கே தெரியாது. அவன் கேரக்டர் அந்த மாதிரி தான். ஆனால் மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன். இதுக்காகவா இங்கேருந்து போகணுன்னு சொல்கிற என்று விஸ்வா கேட்டுக்கொண்டிருக்க மீரா தயக்கத்துடன் நின்றிருந்தாள். ஆதி தன்னை தனிமையில் பிடித்து துன்புறுத்துவதையும் அவன் காட்டும் அந்த வக்கிரமான காதலையும் விஸ்வாவிடம் சொல்ல மீராவுக்கு தைரியமில்லை. மீரா தலை குனிந்து கொண்டு, அப்படி ஒன்றும் இல்லை சார், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் போகணும். அப்பாவோட ஞாபகம்தான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு இங்கே செட் ஆகலை, நான் இங்கேருந்து போயிடுறேன் என்று மீரா உறுதியாக கூற விஸ்வா எழுந்து மீராவின் அருகில் வந்தான். அவள் ஆபத்தில் இருக்கும்போது அவளை மீட்டு கொண்டு வந்தவனுக்கு இப்போது அவளை தனியாக விட மனமில்லை. இங்கே பாரு மீரா, நீ போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வெளியே போய் தனியாக என்ன பண்ணுவ? உன்னால் எப்படி உன்னை பார்த்துக்க முடியும்? இங்கே பாரு மீரா, என் மேலே உண்மையாகவே உனக்கு மரியாதை இருந்தா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இரு. ஒரு ஸ்டடீஸ் முடிய இன்னும் 2 months தான் இருக்குது. எக்ஸாம்ஸ் முடிஞ்சதும் ஒரு ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் நானே உனக்கு ஒரு நல்ல ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஒரு நல்ல வேலையோட உன்னை ஒரு சேஃபான இடத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். உன் கையில் ஒரு ஜாப் இருந்தால் தான்
உன் லைஃப்பை நீயே தைரியமாக ரன் பண்ண முடியும். எனக்காக இவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே. உன் ஸ்டடீஸ் முடியட்டும், நானே உன்னை ஒரு சேஃபான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ எதை பற்றி யோசிக்காமல் இங்கே தைரியமாக இரு. நான் இருக்கேன் உனக்கு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, புரியுதா? என்று விஸ்வாவின் அந்த அன்பான பேச்சு மீராவை நெகிழ வைத்தது. விஸ்வாவை எதிர்த்து பேச அவளுக்கு துணிவில்லை. அவர் தனக்காக எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை நினைக்கும்போது இப்போது வேண்டாம் என்று சொல்லி அவரை அவமதிக்க அவள் விரும்பவில்லை. மீரா மெதுவான குரலில், ஓகே சார், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தானே, நான் இங்கே இருக்கேன். எங்கே பாரு மீரா, எதுக்கும் பயப்படாத. இந்த விஸ்வம் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் இருக்கேன், நீ தைரியமா இரு என்று விஸ்வா கூற மீரா தன் மனதில் ஒரு சிறிய தைரியத்தை வரவழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். விஸ்வாவிற்கு கொடுத்த வாக்கிற்காக அவள் அந்த நரகத்திலேயே தங்கி இருக்க வேண்டிய சூழல் உருவானது. ஆனால் ஆதியின் அடுத்தடுத்த தாக்குதல்களில் இருந்து விஸ்வா தன்னை எப்படி காப்பாற்றுவான் என்ற கவலை அவளுக்குள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. மாலை மங்கும் நேரம். அந்த பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற வீட்டின் மேல் மாடி தாழ்வாரம் அமைதியாக இருந்தது. சூரியன் மறைந்து கொண்டிருந்ததால் நீண்ட நிழல்கள் தரையெங்கும் விழுந்து கிடந்தன. மீரா மேல்தளத்தில் இருந்து தனது அறைக்கு செல்ல வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். அவளது கால்கள் தரையில் படுவதை கூட தவிர்க்க முயன்றன. ஆதியின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு லட்சியம் மட்டுமே அவளிடம் இருந்தது. மீரா வளைந்து செல்லும் அந்த படிக்கட்டுகளின் அருகே திரும்பும்போது அங்கே அந்த சுவரில் சாய்ந்து கொண்டு ஆதி நின்றிருந்தான். அவன் அவளுக்காகவே காத்திருப்பது போல அங்கு நின்றிருந்தான். அவன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவளை ஒரு விதமான கேலியான புன்னகையோடு பார்த்தான். மீரா அவனை கண்டதும் சட்டென்று நின்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. அவள் திரும்பி போக நினைத்தாள். ஆனால் ஆதி மிக லாவகமாக நகர்ந்து அந்த குறுகிய வழியை தன் உடலால் முழுவதுமாக அடைத்தான். ஆதி கரகரப்பான தாழ்வான குரலில், என்னடி இவ்வளோ வேகமாக எங்கே ஓடுற? உன் வேகத்தை பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்கு. என்ன, இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா? அது எப்போவும் நடக்காது. சார் சார் வழி விடுங்க, நான் போகணும் என்று மீரா பயத்தில் கூற ஆதி மெதுவாக அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தான். மீரா பயத்தில் பின்னால் நகர்ந்து கொண்டே போனாள். இறுதியில் அவளது முதுகு அந்த தாழ்வாரத்தின் குளிர்ந்த சுவரில் முட்டியது. இனி செல்ல இடமில்லை. ஆதி அவளுக்கும் சுவருக்கும் இடையில் இருந்த இடைவெளியை முற்றிலுமாக அழித்தான். அவன் தனது ஒரு கையை அவளது தலைக்கு மேலே சுவரில் ஊன்றி அவளை சிறைப்பிடித்தான். அவனது மூச்சுக்காற்று அவளது நெற்றியில் படும் தூரத்தில் அவன் நின்றான். அவனிடமிருந்து வந்த அந்த விலையுயர்ந்த வாசனை அவளை கிறங்கடித்தது. ஆதி அவளை சுவரோடு சேர்த்து அழுத்தியிருந்த அந்த நொடி காற்று கூட அவர்களுக்கு இடையில் நுழைய அஞ்சியது. ஆதியின் கண்கள் வழக்கமான அதிகாரத்தை காட்டவில்லை. மாறாக ஒரு வெறியும் இயலாமையும் கலந்த வேதனையை காட்டின. அவனது மூச்சுக்காற்று நெருப்பாய் அவளது முகத்தில் பட்டது. ஆதி திடீரென்று மீராவின் 2 கன்னங்களையும் தனது ஒரு கையால் பலமாக பிடித்து அழுத்தினான். அவனது விரல்கள் அவளது கன்னத்தில் ஆழமாக பதிந்தன. வலியில் மீரா முகம் சுளிக்க அவளது இதழ்கள் ஒரு சிறு மலரை போல குவிந்தன. ஆதி பற்களை கடித்தபடி சீரும் குரலில், ஏய், ஏண்டி என்ன இப்படி பண்ணுற? எதுக்கடி என்னை போட்டு சாகடிக்கிற என்று ஆதி கர்ஜிக்க மீரா பயத்தில் விக்கித்து நின்றாள். அவனது கண்களில் தெரிந்த அந்த தீவிரம் அவளை உறைய வைத்தது. ஏ மீரா, என்ன பயப்படுறியா? என்னை பார்த்து ஏண்டி பயப்படுற? இங்கே பாரு, உன்னோட பயத்துக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லவா? என் மேலே உனக்கு இருக்கிற ஆசை, அதாண்டி உன் பயம். இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நடிக்காதடி, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்குடி? எங்கே பாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன்டி. நான் என்ன பண்ணால் நீ சந்தோஷமாக இருப்ப?
இந்த உலகத்தையும் காலடியில் கொண்டு வந்து கொட்டுற. நீ யாரை கை காட்டுறியோ அவன் தலையை உன் காலை கீழே வைக்கிற. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் ஏண்டி என்கிட்ட இருந்து இப்படி ஓடுற என்று ஆதி கூற மீரா பேச முயன்றாள். ஆனால் அவனது பிடி அவளை பேச விடவில்லை. கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்து அவனது கைகளில் பட்டது. அந்த ஈரம் பட்டதும் ஆதி இன்னும் உக்கிரமானான். அவளது கூந்தலை பின்னால் பலமாக பற்றி இழுத்து அவளது முகத்தை இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்தான். ஆதி வெறித்தனமான குரலில், எதுக்கடி என்னை பார்த்து பயப்படுற? மீரா, புரிஞ்சுக்கோ. உன்னோட பயம்தான் எனக்குள்ளே இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புது. நீ அழுதா உன் மேலே இருக்கிற வெறி இன்னும் அதிகமாகுது. மீரா, புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு வேணும். நீ மட்டும்தாண்டி எனக்கு வேணும் என்று ஒரு பைத்தியக்காரனை போல அவளது கண்களையே உற்று பார்த்தான். நான் என்ன செய்யணும்னு சொல்றீ? உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன். உனக்காக என் உயிரை கூட கொடுக்குறேன். இல்லை, உன் முன்னாடி இந்த ஊரையே கொளுத்துறேன். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த உலகத்தையே ரத்த கடா கூட நான் மாத்துறேன். ஆனால் நீ எனக்கு வேணும்டி என்று ஆதி ஆத்திரத்தில் கத்த, மீரா வலியால் முனகியபடி, சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது என்று மீரா கூற, ஆதி சிரிப்புக்கும் அழுகைக்கும் இடைப்பட்ட ஒரு குரலில், என்ன வலிக்குதா? எனக்கும் தாண்டி உள்ளுக்குள்ளே வலிக்குது. அதை விட உனக்கு வலிக்குதா? இங்கே பாரு, அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணும்போதே என் உயிரை மொத்தமாக குடிச்சிட்ட நீ. இப்போ மட்டும் இதுக்கடி என்னை வேற மாதிரி பார்க்குற. அது எனக்கு வலிக்குதுடி. மீரா, நீ சிரிச்சாலும் அழுதாலும் எனக்கு மட்டும்தான். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்காத என்று கூறிவிட்டு அவன் அவளை விடுத்து சட்டென்று பின்வாங்கினான். அவனது கைகளில் அவளது கன்னத்தின் சிவந்த தழும்புகள் அப்படியே தெரிந்தன. அவன் அங்கிருந்து வேகமாக திரும்பி பார்க்காமல் நடந்தான். அவன் சென்ற வேகத்தில் அந்த நடைபாதையில் இருந்த விளக்குகள் லேசாக அதிர்ந்தன. மீரா அப்படியே சுவரோரம் சரிந்து தன் காயம்பட்ட கன்னங்களை தடவியபடி ஆதியின் அந்த பயங்கரமான காதலை நினைத்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.